ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர்லேயே எல்லா கதையும் சொல்லிட்டு அதோட எக்ஸ்டெண்டட் கட்டை வந்து நம்ம தியேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்கிற காலத்தில் எங்கே இந்த படமும் அதே மாதிரி தான் இருக்கும் போல். ட்ரெய்லர்லேயே எல்லா கதையும் சொல்லிட்டானுங்க. இனி தேட்டரில் போய் பார்த்து என்ன பிரோஜனம் அப்படின்னு நினைக்கும் போது சரி இருந்தாலும் பார்த்துருவோம், மார்வல் படமாச்சே கண்டிப்பாக ஏதாவது உள்ளே இருக்கும் அப்படின்னு போய் பார்க்கும்போது இது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. எஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்வலுக்கு வந்து ஒரு புது தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இன்னைக்கு எனக்கு அதே மனநிலைமை தான். ட்ரெய்லரில் கதையை சொல்லிட்டானுங்க. இதில் வேறு இடையில வேறு அந்த ஸ்னீக் பீக் மாதிரிலாம் ஏதோ ஒன்று விட்டு சின்ன சின்ன வீடியோலாம் விட்டு அதுலேயும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தானுங்களா. அங்கே என்னடா அது கேலக்டர்ஸ் வரதை காட்டுறீங்க, எல்லாம் காட்டுறீங்க, இதிலே காமிச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்னடா அப்படின்னு நினச்சேன். பட் படம் போய் பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்ல, நல்லா இருந்தது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா பூமி அது வந்து 838 ஏதோ ஒரு பூமியில் வந்து நடக்குது. இந்த பூமி கிடையாது, ஓகேவா? அது வேறு ஏதோ பூமியில் நடக்குது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து ஆல்ரெடி போய் எல்லா பவர்ஸ்லாம் கிடச்சி இங்கே வந்து எல்லா மக்களுக்கெல்லாம் சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா இவர் ரீடு அந்த ரப்பர் மாதிரி இருப்பார் இல்லையா, அவருக்கும் அவரோட ஒய்ஃபு சியூ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி முடிவாயிருது. அப்போ இருந்தே வந்து ரீடுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு. ஐயோ, நம்ம வேறு நார்மல் ஹியூமன் கிடையாது, நமக்குள்ளே பவர்ஸாக இருக்குது, அது அந்த குழந்தை வந்து என்ன மாதிரி பாதிக்க போகுதோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கார். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தை வந்து பிறக்குது, ஒரு நல்லபடியாக தான் பிறக்குது, அதில் எந்த விதமான சக்தி ஒன்றையும் காணும். அது ஒரு சந்தோஷம், அப்பாடா அப்படின்னு. அப்போ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போதில் அங்கே தான் வந்து சில்வர் சஃபர் அப்படிங்கிற அந்த ஒரு பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகிக்கோங்கப்பா, எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா, ஓகே சூப்பர், இன்னொரு 10-15 நாளில் வந்து உலகத்தை அழிக்கிறதுக்கு நம்ம தலைவர் வந்துட்டுருக்காரு, அது வரைக்கும் என்னென்ன சந்தோஷமாக இருக்க முடியும் இருந்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லிட்டு கிளம்புது. இங்கே வந்து பீதியாகிற நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரு அவன் யாருன்னு நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லி போகிறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, கேலக்டஸ்ங்கிற அந்த ஆள் என்ன பண்ணுறான், இந்த அம்மா என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவனுக்கே தெரிய வருது, நம்மளோட இடத்த வந்து அடுத்த வரப்போகிறவன் அந்த குழந்தை தான் அப்படின்னு அவனை உணர ஆரம்பிச்சிட்றான். ஓகே, நான் வந்து நான் உங்கள் உலகத்தை அழிக்கலான்னு தான் நினச்சேன், இப்போ அது வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா நான் வந்து இது பண்ணிடுறேன், அவங்க உலகத்தை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முடியவே முடியாது, எங்கள் குழந்தைய நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்ததுங்கிறதா மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் என்ன நடந்தது, கேலக்டர்ஸ் இங்கே வந்தாரா இல்லையான்னு சொல்லி இவனுங்களே ட்ரெய்லரில் போட்டது தான் வந்து இங்கே பிரச்சனையாக எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் வந்து படமாக பார்க்கும் போதில் ஒரு சர்ப்ரைசிங்கான சில மூமெண்ட்ஸ்லாம் உள்ளே இருந்தது. என்னடா பண்ண போகிறானுங்க, வேண்டாம் உலகத்தையே அழிக்கிறவன் வரான், என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 பேர் தான் இருக்காங்க சூப்பர் ஹீரோ, அங்கே தேனோஸ் மாதிரி ஒருத்தன் வந்தான், அவனை இப்போ இது பண்ணுறதுக்கே ஒரு படை தேவைப்பட்டுச்சு. இப்போ இவன் வரான், இவன் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஒரு ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு ஸ்டோரி தான் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லாவும் இருந்தது. இந்த குழந்தைய பற்றி எனக்கு எந்த கதையும் தெரியாது. இது பேர் வந்து ஃப்ராங்க்லின், அந்த குழந்தை பேர். அந்த கதையும் அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிற பவர்ஸ் என்னன்னு நான் படம் பார்த்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இதெல்லாம் விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதனால் வந்து கேலக்டர்ஸ் அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்கிறது வந்து எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. இதில் ஸ்பாய்லர் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆல்ரெடி அதான் நான் சொன்ன மாதிரி தான் ட்ரெய்லர்லேயே கதையும் சொல்லிட்டானுங்க, உலக தளிக்கப்பெல்லாம் சொல்லிட்டானுங்க. இதில் சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த படம் வந்து 3D ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, நல்லா இருந்துச்சுடா, 3Dயும் நல்லா இருந்தது, விஷுவல் குவாலிட்டியும் சரி, கிராஃபிக்ஸுமே நிறைய இடத்துல ரொம்பவே நல்லா இருந்தது. படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே சூப்பராக சூட் ஆயிருந்தாங்க. அந்த அந்த திங்குங்கிற அந்த ஸ்டோன் மேன் இருக்கான் இல்லையா, அவனுடைய கிராஃபிக்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படமே வந்து அந்த வேர்ல்டு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு 80s நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் அந்த இதே கொடுத்துருந்தாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் 3D ரொம்பவே நல்லா இருந்தது. என்னை கேட்டால் வார்னர் பிரதர்ஸ் இருக்கானுங்களா, டிசி வார்னர் பிரதர்ஸு, அவனுங்க பண்ணுற 3Dயை விட எனக்கு மார்வலில் பண்ணுற 3D வந்து ஒரு மடங்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நானும் லாஸ்ட் டைம் சூப்பர்மேன் வந்து ஐமேக்ஸில் தான் பார்த்தேன். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு வந்து அது 3D வந்து பெரிய எஃபெக்ட் எனக்கு கொடுக்கல. சப்டைட்டில்ஸ் எல்லாம் முன்னாடி தெரியுதே தவிர உள்ளே இருக்கிற அந்த படத்தோடைய 3D வந்து எனக்கு அவ்வளோவா எனக்கு ஈர்க்கல. ஆனால் மார்வல் படம் அப்படி இல்லை, அவன் ஏதோ வேலை பண்ணுறான், அது வேணால் நல்லா தெரியுது, இவன் ஏதோ ஃபில்டர் மட்டும் எடுத்து அப்படி அப்பியறான் போல். பட் இவனை ஏதோ உள்ள ஏதோ வேலை பார்த்து 3D விடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா படம் வந்து
ஒரு நார்மல் சீனில் கூட அந்த 3D அவ்வளோ நல்லா இருந்தது. கிராஃபிக்ஸ் வர சீனை விட்டுருங்க, நார்மல் சீனில் கூட அந்த 3D வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்வலில் வந்து புதுசாக இனிமேல் ஃபஸ்ட்லேருந்து அயன்மேன், கேப்டன் அமெரிக்காலாம் ரீகாஸ்ட் பண்ணி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோடைய முதல் படமாக தான் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 இதுலேருந்து தான் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இருக்கார் இல்லையா அந்த ரீடுன்னு சொல்லிட்டு இந்த ரப்பர் மேனு, இவர் தான் வந்து அவெஞ்சர்ஸை லீட் பண்ண போகிற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. நான் ஏதோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அப்படித்தான் வந்து இந்த கதை இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் எனக்கு என்ன அப்படின்னா, பெட்ரோ பாஸ்கலை எல்லா படத்துலையுமே பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. எந்த படத்தில் பார்த்தாலும் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பெட்ரோ பாஸ்கல் வந்துடுறாப்புல. ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தார். இப்போ பார்த்தா வாரத்தில் 3 படம்னா 3 படத்துலையும் இருக்காரு. ஓகேவா, அப்படி தான் எனக்கு இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஆனால் எங்கே போனாலும் இருக்கான் அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி. அண்டு எல்லாருமே கேரக்டர் பொறுத்தும் சூப்பராக இருந்தது. இந்த படம் மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். 3D எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த படம் மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். கதையுமே டீசெண்டாக தான் இருந்தது. கதையை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே உள்ள திரைக்கதை, அதுக்குள்ளார சின்ன சின்ன ட்விஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் படம் நம்மளால் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து எங்கேயுமே போர் அடிக்காமல் போனதுனால ஒரு திருப்தியாகவே இருந்தது. பரவாயில்லடா, ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. ஸோ மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா, நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு சஜஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.